புதுச்சேரி கூடப்பாக்கம் கிராமத்தில் பைக் மீது லாரி மோதி விபத்து ஏற்பட்டதில் கல்லூரி மாணவர் உயிரிழந்ததால் பொதுமக்கள் அந்த லாரியை அடித்து உடைத்து டயரை கொளுத்தக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். முழு விவரங்கள். புதுச்சேரி அடுத்த செல்லிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் ரஞ்சித். இவரது மகன் கவிஷ். அதே பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இன்று காலை அவர் வழக்கம் போல தனது இருசக்கர வாகனத்தில் தன்னுடைய நண்பர்களுடன் அவர் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது கூடப்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த டிப்பர் லாரி எதிர்பாராத விதமாக அவர் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் தடுமாறி கீழே விழுந்த அவர் சாலை ஓரத்தில் கபிஷ் தலை மீது லாரி சக்கரம் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே கபிஷ் உயிரிழந்திருக்கிறார். உடன் வந்தவர் படுகாயத்துடன் உயிர் தப்பினார். இது குறித்து தகவல் அறிந்த அந்த சம்பவத்திற்கு அருகாமையில் இருந்த பொதுமக்கள் அனைவருமே ஒன்று திரண்டு அந்த விபத்து ஏற்படுத்திய லாரியை உள்பட அனைத்து வாகனங்களையும் அடித்து நொறுக்கி அந்த கோபத்தை வெளிப்படுத்தினர். மேலும் உடனடியாக அந்த உடலையும் அடிபட்ட நபரையும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்ந்து இதே பகுதியில் அடிக்கடிக்கு விபத்து ஏற்படுத்துது என கோபத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த லாரி மற்றும் அங்க இருக்கக்கூடிய அந்த டயர்கள் எல்லாமே தீயிட்டு கொளுத்தி அங்க பரபரப்பாக காணப்பட்டது. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அந்த போராட்டமானது தற்போது கலைந்து சென்றிருக்கிறது. ஏற்கனவே இதே போல சம்பவம் அதே பகுதியில் 2 மாணவர்கள் இருந்திருப்பதும் தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக அங்கு போராட்ட காலமாகவே வெடித்தது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.